Hello all, welcome to video editing series. இந்த வீடியோல பேசிக் கட்ஸ் அண்ட் ஜாயினை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கட்னா என்ன, கட் எப்படி பண்றது? கட்னா ஒரு கிளிப்ல இருந்து இன்னொரு கிளிப்புக்கு டிரான்சிஷன் ஆகிற பிளேஸை தான் நம்ம கட்னு சொல்லுவோம். இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிளிப் ஏ அண்ட் கிளிப் பின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளிப் இருக்கு. கிளிப் ஏ முடிஞ்சு கிளிப் பி ஸ்டார்ட் ஆகிற பிளேஸ் தான் எக்ஸாக்டா கட்னு சொல்லுவோம். ஒரு 10 டைப்ஸ் ஆஃப் கட் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்ப் கட், மேட்ச் கட், கட் ஆன் ஆக்ஷன், எல் கட் அண்ட் ஜே கட், இப்படியே 10+ கட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம 1 by 1 டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கட் எல்லாமே எங்க யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ சோஷியல் மீடியா மார்க்கெட்டரா நம்ம ஒரு ரீலுக்காக ஒரு வீடியோ வந்து எடுக்கும்போது அதில் நம்ம அன்வான்டா ஏதாச்சும் ஃபுட்டேஜில் நம்ம இருந்தாலோ அல்லது அந்த ஆக்ஷனை வந்து நம்ம செய்யாமல் இருந்தாலோ அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த கட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சீனிலிருந்து இன்னொரு சீனை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காகவும் இந்த கட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். இதுதான் எடிட்டிங்கோட பேசிக். இங்கிருந்து தான் எடிட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கட்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபிலிமோரால நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ண கிளிப்ஸ் எல்லாமே ஃபிலிமோரால அதோட டைம்லைனில் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து 2 கிளிப்பை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 கிளிப்பை வச்சு தான் நம்ம வந்து எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கட் அண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு எந்த டூல் வந்து தேவைப்படுன்றது இந்த டைம்லைனில் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலரில் இருக்கிற லைனுக்கு நேம் வந்து பிளேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளேடு எங்கே இருக்கோ அது வந்து இந்த ப்ரிவியூ டேபிள் வந்து ஷோ ஆகும். நம்ம இந்த ப்ரிவியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி இந்த டைம் லைனை வந்து நம்ம ஜூம் பண்ணணும்னாலுமே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டைம் லைன் வந்து பிளேட்டுக்கு நேராக ஜூம் ஆகும். ஸோ அப்படியே மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஜூம் அவுட் ஆகிரும். மேனுவலும் பண்ண முடியும். இந்த டைம் லைன் டியூரேஷனுக்கு நேராக இந்த மவுஸை வச்சு நீங்கள் ரைட் சைடில் அப்படியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஜூம் ஆகும். அப்படியே நீங்கள் லெஃப்ட் சைடு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் ஆகும். ஸோ இப்படி நம்ம எக்ஸாக்டாக எதை கட் பண்ணணுமோ அதை வந்து ஜூம் பண்ணியும் நம்ம எக்ஸாக்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு கிளிப்பை வந்து நம்ம ப்ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட் கிளிப்பை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளேட் வந்து அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஒன்ஸ் ப்ரிவ்யூ பார்த்துட்டு எங்கே கட் பண்ணுமோ கரெக்டாக அதை நம்ம பிளேட் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். ஸ்பேஸ் தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ எஸ்யூவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்டுக்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து அது வந்து தேவையில்லை. ஸோ அது வந்து மிஸ்டேக்காக இருக்கிறதுனால நம்ம எப்படி கட் பண்ணுறதுனா இந்த பிளேயர்ட்டை வந்து கரெக்டாக அதுக்கு நேராக வச்சுட்டு இந்த சிசர் மாதிரி இருக்குது இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணாலே அந்த ஃபஸ்ட் கிளிப்பில் எனக்கு தேவையானது மட்டும் கட் ஆகிரும். ஸோ முன்னாடி இருக்கிற தேவையில்லாத பார்ட்டை வந்து நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஃபீச்சரும் இருக்குது. நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிசர் சிம்பிள் இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம எதுக்கு தேவையோ அதுக்கு நேராக வச்சுட்டு இந்த சிசரை நம்ம கிளிக் பண்ணுங்கன்னா அது வந்து கட் ஆகிரும். ஸோ இதே மாதிரி இந்த டெலிட் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிட் ஆகிரும். அடுத்து 2வது கிளிப்புக்குமே நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2வது கிளிப் வந்து ப்ளே பண்ணி ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 செகண்ட் வந்து 2வது கிளிப்பில் வந்து தேவையில்லை. ஃபஸ்ட் 5 செகண்டை பார்த்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நேராக பிளேட்டை வச்சுட்டு சிசர் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணனா இப்போ 2வது கிளிப்பை வந்து கட் ஆகிரும். ஸோ நான் அது பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலிட் பண்ணிடுறேன். இப்போ டெலிட் பண்ண உடனே இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிளிப்புக்கும் 2வது கிளிப்புக்கும் நடுவில் வந்து ஒரு கேப் வந்து இருக்குது. ஸோ இந்த கேப் வந்து வரக்கூடாது. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிளிப் முடிஞ்ச உடனே 2வது கிளிப் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அப்போது இந்த கேப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஷோ ஆகும். ஸோ இந்த கேப்பை வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலிட் பண்ணலாம். இல்லைனா இந்த இன்ட் சிம்பிளை கொடுத்தும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஜாயின் ஆகிருச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு கிளிப்புக்குமே ஒவ்வொரு இமேஜுக்குமே நம்ம வந்து கட் பண்ணி ஆட் பண்ணுவோம். ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டராக எடிட்டிங்கில் தெரிஞ்சிக்க வேண்டியது கட் அண்ட் ஜாயின் தான். ஸோ இது தான் எடிட்டிங்லேயே பேசிக். ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஆகட்டும், இல்லைனா ஒரு எமோஷன் டோன் ஆகட்டும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு கிளாரிட்டி ஆகட்டும், இது எல்லாமே விஷுவலாக நம்ம வந்து ஆடியன்ஸ்கிட்ட வந்து காட்டும்போது அது வந்து எங்கேஜாக இருக்கிறதுக்காகத்தான் இந்த கட் அண்ட் ஜாயின் வந்து மோஸ்ட்லி எல்லா எடிட்டருமே பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் இதே மாதிரி ஒரு கட் அண்ட் ஜாயினை வந்து எல்லா வீடியோலையுமே நம்ம பண்ணுவோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷனை நாங்கள் கொடுக்குறோம். தேங்க்யூ.